வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எரால் 65 வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். எரால் 65 செய்யறதுக்கு எராலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதில் இது 150 கிராம் எரால். இதுக்கு 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட ஒரு முட்டையை எடுத்து அடித்து வச்சுருக்கேன். இதோட நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காயுதுங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இறாலை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஒவ்வொரு வாட்டி போடும்போது நல்லா கலக்கிட்டு போடுங்க. அது மசாலாவோட சேர்ந்து இருக்கும். மொத்தமாக போட வேணாம், ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதில் முட்டை வடை சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் படப்படணும். இப்போ இது வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா செவக்க வைக்கணுங்க. நல்லா செவந்துடுச்சு. இப்போ சலசலப்பும் எவ்வளவோ அடங்கிடுச்சு பாருங்கள். இல்லை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு சுவையான எரால் 65 ரெடி. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு செட் இறாலையும் போட்டு எடுத்துடலாம். எரால் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட ஆனியனும் லெமன் ஜூஸும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.